விசாலாண்டி, நல்ல வேலை எங்க அப்பா கடைசி காலத்துல நம்ம வீட்டுல வந்து தங்கினாரு. ஒருவேளை ஒரு கிராமத்துல கண்ணை மூடி இருந்தா நாம ஒரு டாக்ஸியை எடுக்கணும், அது உள்ள ஏறி உட்காரணும், 120 கிலோமீட்டர் கண்ணீரும் கம்பளையுமா நாம பிரயாணம் பண்ணணும். கிராமத்துல இறங்கி சுடுகாடு வரைக்கும் 5 கிலோமீட்டர் நாம நிறையா நடக்கணும். அந்த சிரமம் எல்லாம் நமக்கு கொடுக்கல. ஒரு மனுஷனா உடம்பு சரியில்லாத உங்க அப்பாவை காலாகாலத்துல ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தீங்களா இன்னும் 2-3 வருஷம் இருந்திருப்பாரு. சொத்து கொடுத்த எவ்வளவு சாகடிச்சிட்டீங்களேங்க. அப்படி நினைக்காது. தனக்கும் கஷ்டம் வராம மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காம போகணும்னு தான் எங்க அப்பா நினைச்சிருப்பாரு. என்ன மறந்துட்டா நீங்க? நேற்று கூட உங்க அப்பா உங்ககிட்ட ஒரு சொம்பு தண்ணி கேட்டிருக்காரு, அதுக்கு நீங்க ஏகிட்டு போய் குடிங்கன்னு சொல்லிருக்கீங்க. அவரு என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, நாங்க வெளியில போயிருந்தப்போ பாப்பா டிவி பாக்கணும்னு சொல்லியிருக்காரு. இவர் எழுந்து போய் டிவி போட சோம்பேறித்தனப்பட்டு டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போயிருக்கு சொல்லியிருக்காரு. என் புருஷன் மேல தப்பு இல்லைங்க, இந்த ஆள் மேலதான் தப்பு. சம்பாதிக்க வக்கில்லாத என் புருஷனுக்கு சொத்தை கொடுத்து சோம்பேறி ஆக்குனது இவர்தான். இவரு தன் மகன் எனக்கு கட்டி கொடுத்தாரே தவிர தன்மான உள்ள மனுஷனை கட்டி கொடுக்கல. விசாலாட்சி, விசாலாட்சி, பேரை சொல்லி கூப்பிடுங்க. நான் தான் கூப்பிட்டேன். அப்பா, நான் ஒன்னும் சாகல, செத்து போன மாதிரி நடிச்சேன். எனக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. உடனே வக்கீல கூப்பிடுங்க, என் சொத்து போற என் மருமக பேர்ல எழுதி வச்சிடறேன். முதல்ல அதை செய்யுங்க. உழைச்சி கை நிறைய சம்பாதிக்கிறோம்னா ஒரு பொண்ணுக்கு கண்ணறிஞ்ச புருஷனா இருக்க முடியும். நான் போய் வக்கீல கூப்பிடுறேன். சரியா? அப்பா, விசாலாட்சி, பப்ளு, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கேவலம் சுவிட்ச போட்டா ஒரு மெஷின் மணிக்கணக்கா வேலை செய்யுது. ஆனா மனுஷனா பிறந்த நான் தவறிட்டேன். இப்ப திருந்திட்டேன். இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் கடுமையா சோறு தண்ணி நினைப்பு இல்லாம உழைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இப்பவே நான் வேலை தேட போறேன். செருப்பை எங்கேயோ வச்சுட்டேன். குனிஞ்சு அனாவசியமா தேடணும். யாராவது எடுத்து கொடுத்தா வரட்டிட்டாங்களா? உங்க குடும்பத்துல இருந்து யாரு வாயிலும் நல்ல வார்த்தை வராதுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்க வந்த விஷயம் அது இல்ல. நம்ம காலனில குடியிருக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணலான்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நல்லது பண்றதுன்னா எப்படி? அவங்களுக்கு கஷ்ட காலம் வரும்போது ஏதாவது கடன் கொடுப்பீங்களா? ஐயா, காலனியை சுத்தமா வச்சுக்கிறது, பிளே கிரவுண்டு, கோயில், லைப்ரரி இந்த மாதிரி எல்லாம் கட்டுறது. ஏதோ நல்லது நடந்துடும் போல இருக்கேன். நாம இந்த காலனியில் இருக்கும்போது அது நடக்கலாமா? இப்ப வேடிக்கைய பாரு. ஆமா, சங்கத்துல நீங்க? நான் தான் தலைவரா இருக்கிறேன். வணக்கம். நான் தான் பொருளாளர். வணக்கம். கீழே ஒண்ணும் கிழியில, நான் தான் கூப்பிட்டேன். பொருளாளர் பதவி எதுக்காக அவனுக்கு விட்டு கொடுத்தீங்க? ஏன் பொருளாளர் பதவிக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? கணக்கு வழக்கு கொஞ்சம் நல்லா பாப்பாரு, அதனாலதான் அவருக்கு அந்த பதவி கொடுத்துருக்கோம். அண்ணனோட திறமைக்கு தலைவர் பதவியை கொடுக்கலாம். அதானே, அவருக்கு என்னை விட செல்வாக்கு ஜாஸ்தி. அதான் அவர் முன்னாடி குடியிருந்த ஏரியாவில குடும்ப சீட்டு கம்பெனின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு எல்லார்கிட்டயும் நோட்டா வசூல் பண்ணி எல்லாரையும் வேட்டு வச்சுட்டாரு. அட கடவுளே, என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது, வெக்க கேடு. மச்சின்சிய படிக்க வைக்கிறேன்னு படிய வச்சு பர்மனண்டாவே வச்சுக்கிட்டான். அவன் எடுத்த பொண்ணுங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்தா இந்த மாதிரி 40 காலனி கட்டலாம். அத அஜோக்கியா, அட கடவுளே, அத அஜோக்கியா, அட கடவுளே, அத அஜோக்கியா. மொட்டை, உன்னை பத்தி ஒட்ட விசாரிச்சுட்டேன். நானே இங்க சரி, நானே தாழ்வு பண்ணக்கூடாது. அதனால பொருளாளர் பதவியை நானே எடுத்துக்கிறேன். உன்னை பத்தியும் கேள்விப்பட்டேன். தலைவர் நான் தான். பொண்ணுங்களை கெடுத்தவன் பொது சேவைக்கு வரக்கூடாது. நான் தாண்டா தலைவர், அண்டு பொருளாளர். நீ வெறும் அண்டு தாண்டா. நான் தான் தலைவர், நான் தான் பொருளாளர். இல்ல, ரெண்டுமே நான் தான். இல்ல, ரெண்டுமே நான் தான். இல்ல, நான் தான். எதுக்கு அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இதை விட பேசாம சங்கத்தை கலைச்சிடுவோமா? நினைச்சையா, நினைச்ச. நீ இந்த மாதிரி சொல்லுவேன்னு நினைச்ச. நீ இப்படி எல்லாம் சொன்னா நாங்க சண்டை போட்டு நினைச்சியா? சண்டை போடுற மாதிரி நடிச்சையா? யோ, இது வரைக்கும் நீங்க வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுத்தீங்க. இப்போ சண்டை வரைக்கும் வந்துட்டீங்களா? இங்க பாரியா, எங்க 2 பேருக்குமே முடிச்சு போட பாக்குறியா? நீ எனக்கு முடி இருக்கியா? முடிச்சு போடலையா? இவனுக்கு முடிச்சு போட முடியலையா? இங்க பார், உனக்கு ஒண்ணு நல்லா சொல்ற கேட்டுக்கோ. வீட்டுக்குள்ள இருந்து வெளியில எச்ச துப்புடாயா? ஆனா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள எச்ச துப்ப கூடாது. நீங்க என்னன்னா உங்க குடும்பத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் எச்ச துப்பீங்க. என்னையா குடும்பம், என்னையா ஜென்மம் நீங்கெல்லாம்?
நாளைக்கு காலையில 11 மணிக்கு தலைவர் வந்து பாக்குறீங்க. யார் இந்த தலைவன்? நான் தான்யா. ஓ நீங்களா? நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறேன். இன்னில இருந்து 10 நாள் இந்த கேடு கட்ட குடும்பம் இந்த காலையில இருந்து காலி பண்ணி ஆகணும். இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்? காலையில இருக்க அத்தனை பேர் கல்லால அடிப்போம். கல்லால அடிச்சிருவீங்களா? கண்டிப்பா அடிப்போம். கண்டிப்பா கல்லால அடிப்பீங்களா? கண்டிப்பா அடிப்போம். அப்படின்னா காலி பண்ணிடலாம். வாங்க போறோம். வாங்க. ஏண்டா காய் ஆடி போச்சா? போடா, உன் பொண்ணு சாவர வரையும் சர்ச்சை தான். அப்பா நீ சரியா போட்டு கொடுக்கலப்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இது என்ன பொல்லாத காலனி? ஊர்ல 1000 காலனி இருக்கு. வேற எங்கேயாவது நாம போய் அங்க போட்டு கொடுக்கறத ஆரம்பிச்சிடுவோம். விஷயத்தை நீங்க கட்டன் ரைட்டா புரிஞ்சுக்கணும். என் பேரு பிச்சுமணி, பேச்சு மணி இல்ல. நான் சொல்றத செய்வேன், செய்யறத சொல்லுவேன். எனக்கு இந்த பணம் காசெல்லாம் முக்கியம் இல்ல, மனுஷனுடைய மனசுதான் முக்கியம். கேள்விப்பட்டேன். யார் சொன்னாங்க? இப்ப நீங்க தானே சொன்னீங்க. அது போட்டோம். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? இவரை பாருங்க, ரொம்ப திராபையா இருக்காரு. அவர் மேட்ரு கேட்டீங்கன்னு வைங்க, இன்னும் திராபையா இருக்கும். இவருக்கு மொத்தம் 3 பசங்க. முதல் பையன் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறான், 2வது பையன் வேலை இல்லாம திண்டாடுறான், 3வது பையன் சீட் ஆடுறான். இவரு பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஆடுறாரு. சரிதான், சரியான ஆட்டம் கண்ட குடும்பம்னு சொல்றீங்க. ஆமாங்க, அப்படி ஆடிக்கிட்டு இருந்த குடும்பம் இப்ப அடங்குற மாதிரி இவருடைய 3வது பையன் ஒரு சின்ன லாக்கல மாட்டி இப்ப லாக்கப்ல கம்பி எண்ணிட்டு இருக்கான். லாக்கப்ல இருக்கான். அப்படி என்ன தப்பு பண்ணா? ஒரு பொண்ணோட காலை பிடிச்சி இழுத்துட்டாங்க. என்னங்க அது? வழக்கமா பொண்ணோட கைய பிடிச்சி இழுத்தான்னு புகார் பண்ணுவாங்க. நீங்க என்ன காலை பிடிச்சி இழுத்தான்னு சொல்றீங்க? புஜாலுக்காக இல்லைங்க, கொலுசுக்காக அந்த பொண்ணு காலை பிடிச்சி இழுத்துட்டான். கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? இவருடைய 3வது பையனுக்கு சீட்டாட கையில காய்ச்சல. அந்த பெண்ணை திண்ணில படுத்திருந்த ஒரு பொண்ணு காலை பிடிச்சி எடுத்து கொலுசு உருவ பார்த்திருக்கோம். அது பெரிய ராவடியா இப்ப லாக்கப்ல இருக்கோம். ரொம்ப அவமானமா இருக்கு சார். நீங்க தான் எப்படியாவது என் பையனை வெளியே கொண்டாடணும் சார். பாக்குறேன். பையன் இப்ப எந்த ஸ்டேஷன்ல இருக்கிறான்? குள்ளஞ்சாவடி ஸ்டேஷன்ல. குள்ளஞ்சாவடியா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரு பெத்தநாயகம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நான் சொல்லல உடனடியா அவனை வெளியே கொண்டாடுற நான் ஏற்பாடெல்லாம் பண்றேன். ரொம்ப நன்றிங்க. இருந்தாலும் இந்த மாதிரி காரியத்துக்கு நான் நேரடியா தான் போகணும். இந்த வெயில்ல எப்படி ஸ்கூட்டர்ல போறதுன்னு தான் ஒரு யோசனையா இருக்கு. உங்களை யார் ஸ்கூட்டர்ல போக சொன்னா? உங்களை யார் ஸ்கூட்டர்ல போக சொன்னா சொல்றேன். நீங்க ஒரு வாடகை டாக்ஸி பிடிச்சு போங்க. பணம் தானே இவரு கொடுப்பாரு. ஐயோ, இந்த மாதிரி உதவி எல்லாம் நான் ஒரு பொது சேவையா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பணத்துக்காக நான் செய்யறது இல்லை. இதாங்க, இது 1000 ரூபாய் இருக்கு. இது பணத்தோட மானதாங்க பெருசு. நீங்க தான் எப்படியாவது என் பையனை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டாடணும். ஐயோ, கையை நீட்டி அந்த பணத்தை வாங்குறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு பாத்தீங்களா? இருங்க, இப்படி கொண்டாங்க. ஆத்திர அவசரத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால நான் இதை வாங்கிக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் உங்க பையன் டான்னு உங்க வீட்டு வாசல்ல நிப்பா. ரொம்ப நன்றிங்க. இறைட்டா புரிஞ்சுக்கையா? இறைட்டா போயிட்டு வாங்க. இந்த குள்ளஞ்சாவடி எங்க இருக்குதுன்னு குளோப பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். நான் பாட்டுக்கு பெத்த நாயகமாவது சொத்த நாயகமாவது எவனுக்கு தெரியும்? எப்படியோ உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு வருமானம் 1000 ரூபாய் கிடைச்சு போச்சு. நான் செய்யறதுக்கு சம்சாரம் இளைஞரா இருக்கேன்னு கட்டின புட்டின ஓட விரட்டி வச்சுக்கலாமே. அது நீங்க தானே? ஆமாமா, கரெக்ட். அது நானே தான். இப்ப என்ன ஃப்ரீ பண்ணிக்கிட்டு எந்த இன்சையும் இல்லாம சமூக சேவைக்குன்னு என்ன அர்ப்பணம் செஞ்சுக்கிட்டேன். சரி, இப்ப என்ன விஷயமா எங்க அப்பாவை நீங்க பாக்க வந்திருக்கீங்க? சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிய, சொல்லேண்டா. அது ஒண்ணு இல்லைங்கம்மா. சம்பல் பக்கத்துல ஒரு 10 ஏக்கர் புறம்போக்கணம் இருக்கு. அம்மா அதை வளைச்சு போட்டு தொழிற்பேட்டை அமைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. தொழிற்பேட்டைன்னா இந்த சவர தொழில், செலவ தொழில், சாணம் பிடிக்கிற தொழில், கலாய் பூசுற தொழில், அம்மி குத்துற தொழில், வரட்டி தட்டுற தொழில், இப்படி எல்லா தொழிலையும் ஒரே இடத்துல அமைச்சு தமிழ்நாட்டை தொழில் வளம் மிக்க நாடா ஆக்கணுங்கிறது தான் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. டேய், இப்ப எதுக்கு கை தட்டுறீங்க? அம்மா, நீங்க தான் சொன்னீங்க 2 வார்த்தை சேர்ந்தா போல பேசினா கை தட்டணும். டேய், எங்க தட்டணுமோ அங்க தட்ட மாட்டேங்கிறீங்க. டேய், அந்த 10 ஏக்கர் நிலத்தையும் கவர்மெண்ட்ல இருந்து 99 வருஷத்துக்கு லீசு கிடைக்கிறதுக்கு வேண்டி அம்மா பிச்சமணி சார பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, ஐயோ, எங்க அப்பா நினைச்சாருன்னா இது ஒரே வாரத்துல முடிச்சு கொடுத்துருவாரு. ஆனா அவர் ஒரு சின்ன மேட்டர்ல மாட்டிக்கிட்டாரு. அதான் ரொம்ப கவலையா இருக்காரு. என்ன மேட்டர்? அது ஒண்ணும் இல்ல, அவர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்காரு. பணம் வாங்கினவர் துபாய்க்கு ஓடி போயிட்டாரு. இவருதான் இப்ப அந்த பணத்தை கட்ட வேண்டியதா ஆயிருச்சு. அதான் ரொம்ப கவலையா இருக்காரு. பாருமா, அந்த 5 லட்சத்தை நானே கொடுத்துடுறேனே. நீங்க கொடுத்துருவீங்க, ஆனா
அப்பா அடுத்தவங்களோட பணத்தை கையால கூட தொட மாட்டாரே. நான் உன் கையில கொடுத்துறேன். அப்பாவை எப்படியாவது சரி கட்டி எங்க மேட்ரை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துடுமா? ஓ கண்டிப்பா. இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. நாளைக்கு 5 லட்சம் கேஷா யாருக்கும் தெரியாம உன் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே ஓகே ஓகே. வெரி குட் கேர்ள். தேங்க் யூ. பை பை. அப்பா உனக்கு பொண்ணு நான் தப்பாம பிறந்திருக்கேன். நீ பீரா பிச்சு மணின்னா நான் புருடா பாப்பா மணி. ఏయ్యా ఎందుకు ఉరిగిడిగా ఉన్నారు? మీకు ఆలూరులో ఆవకా ఊరుగా ఫ్యాక్టరీ స్టార్ట్ చేయడానికి ఆంధ్ర గవర్నమెంట్ లో పర్మిషన్ కావాలి, అంతే కదా? అంతే సార్. ఇప్పుడు 1 లక్ష రూపాయలు ఇవ్వండి, 10 రోజులు చూడండి, పర్మిషన్ ఇంటి గడపకే వస్తుంది. ఇవ్వండి ఇవ్వండి. చాలా థ్యాంక్స్ అండి. இயண்டா இயண்டா ஏன் கொடுக்கூடாதுங்கிற? எந்திரியா அங்க பாரியா, ஆந்திரால இருந்து ஒருத்த ஆளு வாய் தரணும் வந்தா அவனையும் ஏமாத்தலான்னு பாக்குறியா? 1000 ரூபாய் வாங்கி இப்படி அநியாயமா கவுத்துட்டியா? என்ன சொல்ற நீ? நல்லா சொல்றேன். அந்த பையனை 1 வாரமா ஜெயில இருந்து ரிலீஸே பண்ணலையா? அவன் குளிக்கல, கக்கூசு போல, லாக்கப்பே நாரிச்சு. அங்க விசாரிச்சா பெத்தநாயகன் இன்ஸ்பெக்டர் இல்லையே. எப்படி இருப்பாரு? பெத்தநாயகத்தை தான் திடீர்னு பெரிய பாளையத்துக்கே டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களே. இங்க பாரியா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, ஜாக்கிரதை, பிச்சிடுவன் பிச்சு. சாந்தோம்ல பங்களா வாடகை எடுத்து தர சொல்லி 7500 அட்வான்ஸ் வாங்கினல. ஐயா மூதேவி குடும்பத்தோட முனிப்புல சத்திரத்துல தங்குபடியா வச்சாயா? மரியாதையா 7500 வச்சாவணும். இல்ல அப்ப நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மிரட்டுற? என் ஃப்ரெண்டு பங்களாவை தரேன்னு சொல்லிட்டு அவன் பங்காளியை அங்க தங்க வச்சுட்டான். நீ ஏன் தலையாட்டுற? உனக்கு என்ன புரிஞ்சது? 7500 ரூபாய் பாக்கெட்ல போட்டுட்டு ஏரோப்ளைன் ஏறி போயிட்டாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, 3 வருஷத்துல சவுதியில இருந்து திரும்பி வந்துடுவான். சாவாசமா இருந்து அதை வாங்கிட்டு போயிடும். இந்த டபுள் பாத்தா வேலை எல்லாம் நம்மகிட்ட வேணாம். நான் சார்பட்டா பரம்பரை சீரி எழுந்த சின்ன பண்ண மாடு சொல்லிட்டேன் உனக்கு. சார்பேட்டா பரம்பரையா? அதுவும் தெரியும். இந்த பீரா பிச்சு மணி நீதானே? நான் தான். உனக்கு கொருக்குப்பேட்டை கோதண்டபாணிய தெரியுமா? என்னம்மா அப்படி கேக்குறீங்க? கொருக்குப்பேட்டை கோதண்டபாணி எனக்கு ரொம்ப வேண்டியவனாச்சே. அந்த பையன் ஒரு சமயம் 3 கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டு உள்ள போயிட்டான். அப்புறம் நான் தான் மந்தவெளியில பிந்து மாதவன் ஒரு பெரிய வக்கீல வச்சு வாதாடி 3 கொலைகேஸ்லயும் அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன். ஆனா ரொம்ப விசுவாசமானவங்க. எப்ப எந்த நேரத்துல என்ன பார்த்தாலும் உடனே கைய பிடிச்சி ஒரு ஹோட்டல் இழுத்துட்டு போய் சாப்பாடு பண்ணி வச்சிருவான். அந்த கொருக்குப்பேட்டை கோதண்டபாணி இவன் தான். இப்பனா முன்ன வேற மாதிரி இருந்தானே. இருப்பான் இருப்பான். இப்ப எதுக்காக கூட வந்திருக்கான்? பொறுத்திருந்து பாரு. ஏயா பரம யோகிய மாதிரி உன் பொண்ணு மூலமா 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கினியே, நீ என்னையா கிழிச்ச? பணமா? என்னமா சொல்றீங்க? மரியாதை கெட்டு போடும். பாக்குறதுக்கு தான் நான் பொம்பளை மாதிரி இருக்கேன். பொங்கி எழுந்த 10 ஆம்பளைங்க நடிப்பேன். கத்தக்கூடாது. புறம்போக்கு நிலத்தை லீஸுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கி தின்னியே. இப்ப அந்த புறம்போக்கு நிலத்தை கவர்மெண்ட் ஏழைங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு அளவும் புரியல. தயவு பண்ணி விவரமா சொல்லுங்க. உன் பொண்ணு மூலமா நான் உனக்கு அழுத 5 லட்சம் ரூபாய மரியாதை கீழே வைக்கல, அப்புறம் நீ வாழ்நாள் பூரா அழும்படியா நான் செஞ்சுடுவேன். என்னம்மா இது? பணம்ங்கிறீங்க, பொண்ணு மூலமாங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா என்னம்மா? அந்த அம்மா கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கினது வாஸ்தவம் தான்ப்பா. அப்படியா? முதல்ல அந்த 5 லட்சத்தை இந்த அம்மா மூஞ்சியில விசிறியாடி. அது முடியாதுப்பா. ஏம்மா? அந்த பொகோடா பகதூர் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து பேங்க்ல போட்டு அந்த பாஸ்புக் உங்ககிட்ட காட்ட சொன்னேன்ப்பா. அப்பதானே நீங்க கல்யாணம் செஞ்சு வைப்பேன்னு சொன்னீங்க. சரி, இப்ப அந்த பணம் எங்க? ஏமா அழுவுற? அந்த நாய் உங்களுக்கும் அல்வா கொடுத்துட்டு எனக்கும் அல்வா கொடுத்துட்டு பணத்தோட எஸ்கேப் ஆயிட்டான்ப்பா. இந்த ஜிலாக்கா வேலை இங்க வேணாம். அப்ப 6 அடி பஞ்சா குட்டி 16 அடி பாயிருங்களா? பிச்சை மணி இல்லையா, கொச்சை மணி. அவனுக்கு ஒரு இவனுக்கு சொல்லி ஊரை ஏமாத்தி உடம்ப வச்சுட்டு இவனெல்லாம் சும்மா விட விடாதா? சும்மா இருங்க, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? இத பாரு பீலா, உனக்கு இன்னும் 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நான் கொடுத்த 5 லட்சம் ரூபாய் என் கைக்கு வரல, அப்புறம் நான் வரமாட்டேன். கொருக்குப்பேட்டை தான் வருவான். அவன் இது வரைக்கும் 3 கொலை தான் செஞ்சிருக்கான். 4வது கொலை செய்யும்படியா வச்சிடாத. கொருக்குப்பேட்டை, இவன் பேர்ல ஒரு ரெக்கார்டு போட்டுக்க. அம்மாவே பெரிய மனசு பண்ணி 1 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இவனை யாரையும் அவுத்து விட்டது அதுக்குள்ள? வாங்க போலாம். சரிக்கா. அக்காங்கிற நான் உன் கூட பிறந்தவடா, சொருப்பு பிஞ்சிடும். சரிக்கா. ஐயோ, இவனுக்கு வாயிலே கண்டாண்டா.
கருவாடு போறான். அடி பாவி மவளை, உன்னால நான் கேட்டேன். நான் கேட்டேன். புருடா பாப்பாமணி, பிச்சுமணி, புருடா பாப்பா. பிச்சு. இத பாருமா, இனிமே பீலா விட்டுக்கிட்டு நம்மால வாழ்க்கையில தாக்கு பிடிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே புருடா. இல்ல இல்ல இல்ல, அருமையான சுத்தமான காலனின்னு நம்ம காலனி பேர் எடுத்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கெல்லாம் காரணமே உங்க ஒத்துழைப்பு தான். அதெல்லாம் இருக்கட்டும் சார். அடுத்த எலெக்ஷன்லயும் உங்களையே தலைவரா தேர்ந்தெடுக்கலான்னு நாங்கெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க வேலை செய்வீங்க. இருந்தாலும் தேர்தல்ல என்ன எதிர்த்து இந்த பேக்கரி பூதலிங்க நிக்க போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு மாதிரியா. அவனை விடுங்க சார், அவன் ஒரு ரவுடி பையன். அவன் நின்னா அவன் வீட்டுல இருக்கிறவங்களும் அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க சார். அதெல்லாம் சரி, தப்பி தவறி ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம காலனி குழால குடிக்கிற தண்ணி வராது சார், அடிக்கிற தண்ணி தான் வரும். அவன் நிக்கட்டும், அவன் தோத்தாதான் அந்த எருமைக்கு புத்தி வரும். அது போட்டோம். இப்ப நீங்க வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லையே. நிக்கிறானே, அவனை கொஞ்சம் பாருங்க. என் ஃப்ரெண்டோட பையன், பேரு அர்த்தநாரி, ஆனா தரித்திர நாரி. என்ன சார், பக்கத்திலேயே பையனை வச்சுக்கிட்டு இப்படி மானம் போற மாதிரி திட்டுறீங்க சார்? இவனுக்கு மானமும் கிடையாது, ரோசமும் கிடையாது சார். 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுனா சார், எழுதிக்கிட்டே இருக்கிறான் சார். இவன் பாஸ் ஆகி போறதுக்குள்ள அந்த ஸ்கூல்ல இருக்கிற 2-3 டீச்சர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க சார். படிப்பு ஏறலன்னா என்ன, ஒருவேளை ஏதாவது கைத்தொழில் செய்ய இவங்கிட்ட திறமை இருக்கோ என்னமோ. கைத்தொழில் இவங்கிட்ட, இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு கைத்தொழில் தான் சார். தினம் ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னால இவள பஞ்சு ஒரு தக்கினி இதை வச்சுக்கிட்டு நூல் நூத்திக்கிட்டே இருப்பான் சார். ஏன் தக்கினில நூல் நூக்குறான் சார்? இவன் பள்ளிக்கூடத்துல பாட நூல் படிக்கிறதுக்கு தான் வக்கு இல்ல, ஆட நூலாவது நூற்று பொழைச்சுக்கலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு. பையனுடைய பயோடேட்டா பிரமாதமா இருக்குது. இப்ப நான் என்ன செய்யணுங்கிறீங்க சார்? இவன் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில மனு போட்டிருக்கான் சார். கம்ப்யூட்டர் கம்பெனியா? அப்ப கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாம் இவனுக்கு தெரியுமா? இவனுக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது சார், மெட்ராஸ் லாங்குவேஜ் தான் தெரியும். கம்மிருப்பா, நான் எப்போ விடுறான் அண்ணாத்தா, நீ நம்புனா நம்பா கட்டிப்போ. நீ அண்ணன் கட்சியோ தம்பி கட்சியோ அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. விலாங்கா மாத்துக்கல ஒரு சாமியார் பையன் குஞ்சிக்கின்னு அப்படியே ஊதி எடுக்கிறான்பா, அப்படியே புயிறான். அது குங்குமமா ஊதுனா இன்னும் மொய்மை. என்னடா இது வேடிக்கையா இருக்குது. ஆமா, இந்த பழைய கம்ப்யூட்டர் இவனை கேட்டு எனக்கு அதே பாஷை வந்துருச்சு. இவன் இருக்கிற லட்சணத்துக்கு கம்ப்யூட்டர் கம்பெனியில எந்த வேலைக்கு இவன் மனு போட்டிருக்கான்? இவனை விட்டா எம்டி வேலைக்கு மனு போட்டுவான் சார். அந்த கம்பெனியோட விளம்பர நோட்டீஸ்களை தினம் வர நியூஸ் பேப்பர் இடையில சொருகணும், அந்த வேலை. ஓஹோ, அதான் பாக்குறேன். தினம் நியூஸ் பேப்பரை பிரிக்கும் போது விளம்பர நோட்டீஸ்களா கொட்டுது. ஆமா, இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்க ஒரு சிபாரிசு லெட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த நாயை எட்டி வச்சு கம்பெனிக்குள்ளால தள்ளிட்டா அது குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்ன சார் நீங்க, இந்த காலனில பெரிய பெரிய பணக்காரங்க, அறிவாளிங்க, அதிகாரிங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சுட்டு என்கிட்ட போய் சிபாரிசு லெட்டர் கேக்குறீங்களே சார்? அவங்க கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட குணம் இருக்க. இந்த காலனிலேயே நேர்மையான ஒழுக்கமான நாணயமான குடும்பம் நீங்க தானே சார். கோவா காலேஜில் வந்து வரல, உன்னை அறவே பிடிக்கலன்றா, அப்புறம் வந்தாடா வராட்டினடா. ஏன் உனக்கு பர்சனாலிட்டி இல்லாத பரவாயில்லையா, படிப்பு இல்ல பதவி இல்லைங்கிறா. அங்க நான் ஒரு கிரிக்கெட் டீம்ல கேப்டன் இருக்கேன், அது போலதான். அடேங்க அப்பா, இவர் ஆஸ்திரேலியா டீம்ல கேப்டன் ஆகிறாரு. பேட்ட பசங்களை கும்பலா சேர்த்து வச்சுட்டு 3 குச்சி நட்டுக்கிட்டு கிரிக்கெட்ன்ற பேர்ல கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கிள், இப்படி எல்லாம் பேசாதீங்க. மேரடோனா, பீலே, இப்படிப்பட்ட கிரிக்கெட் ஸ்டாருங்க எல்லாம் ஆரம்பத்துல இப்படிதான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஃபுட்பால் பிளேயருங்கடா. இது இப்போ ஒரு கேம மாத்திட்டாங்களா? உன்னை பொறுத்த வரைக்கும் உன் முடிவு இப்படிதான் இருக்கு நினைக்கிறேன். ராமேஸ்வரா யார் வந்திருக்காங்க பாத்தியா? இருக்கிற மாதிரி விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது. ஏமா, உன் வருங்கால கணவன் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா. அப்பா, சும்மா வருங்கால கணவன் கற்கால கணவன் சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்க அத்தை இப்படி ஒரு சொத்தைய பெற்றிருக்கவே வேண்டாம். இவன் பாக்குறதுக்கு குத்து மதிப்பா ஆட்டுக்கள் மாதிரி இருந்தாலும் சூப்பரா உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்பளை துணை வேணாமாமா? அப்ப நல்ல ஒரு வாட்ச்மேனையோ இல்ல குர்காவையோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா சோபா, மத்த சாகும் போது இந்த நாயை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாமா. அவங்களுக்கு என்ன, செத்துட்டாங்க. வாழணும்னு நினைக்கிற என்ன சாகடிக்க ஏன்பா சத்தியம் வாங்கினாங்க? அவனை பாருங்க, அவன் ஒண்ணுமே பண்ண வேணாம். ரோட்ல சும்மா நடந்து போனா போதும். ரோட்ல போற 4 பேர் நிக்க வச்சு செருப்பால் அடிப்பாங்க.
அப்படி ஒரு மூஞ்சி. ஏமா எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, நீ என் பேச்சு கேட்கலன்னா அப்ப நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? சாக போறியா? அட்லீஸ்ட் முன்னாடியே சொன்னியே, ரொம்ப தேங்க்ஸ் பா. கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிபறி இப்படி பண்ணி ஜெயிலுக்கு போவேன். பேப்பர்ல நியூஸ் வரும், உன் மானம் போகும், அப்புறம் நீ வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அப்படியே செய்யுங்க மாமா. அப்பா 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 அப்படி எதுவும் செஞ்சிடாதப்பா. அப்ப அம்புலிய கட்டிக்கிறேன்னு சொல்லு. சரி கட்டிக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன். அட்லீஸ்ட் ஒரு கிரிக்கெட் மேட்ச்லயாவது இவன் ஜெயிச்சு காட்டணும். பாபா இந்த நாயால செய்ய முடியாதெல்லாம் கண்டிஷனா போடுறியம்மா. நான் கண்டிஷன் போட்டா போட்டதுதான். இருந்தாலும் கெட்டிக்காரு. கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ஜெயிக்கணும்னு கண்டிஷன் போட்டு என்கிட்ட எஸ்கேப் பாக்குறான். நீ கவலைப்படாதடா, உன்னை பந்தயத்துல ஜெயிக்க வைக்கிறேன், அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். எப்படி? அப்படிதான். அனாவசியமா அடிக்காது 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 அடிக்காதுன்னு சொல்றேன். இந்த அரை நாள் கிரிக்கெட் மேட்சை காண வந்திருக்கும் கிறுக்குகளை இது ரசிகர்களை வருக என்று இந்த ஒரு கரத்தால் கூப்பிடுகிறேன். இந்த அரை நாள் கிரிக்கெட் மேட்சுக்கு இந்த தொணத்தனப்பு துரைசாமி தான் காமெண்ட். என்ன தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்களிலும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. யாரு? போலீஸா? மைக்கு அப்புறம் என் கையில வச்சிருக்கிற அதை எப்படி கூட. இந்த அல்பான்சோ அரிப்பு மருந்து கம்பெனியின் மில்லேனியம் கோப்பைக்காக பங்கேற்க வந்திருக்கும் 2 டீம்கள். உத்தண்டி 11 vs. விக்ரவாண்டி 11.